அதான் இது செட்டியான ஜின்னொண்டு பிள்ளையில உளுந்து பார்வை கொண்டுட்டு பிள்ளையில பார்வை கொண்டுட்டான். அந்த போட்டோ காட்டி மாப்பிள்ளை வரும் பார்வை கொள்ளல் ஒரு மாப்பிள்ளையும் ஜின் தான் பார்வை கொண்டு பார்த்து. இதுக்கு அவர் அசரத்தாவும் இருப்பார். இந்த குறி பார்க்கிற வேசம் பள்ளியில நிர்வாகத்திலே இருப்பார். தொப்பியும் போட்டுக்குவார், அஜிக்கும் போயிடுவார், குறியும் பார்ப்பார், சாலிவையும் போட்டுக்குவார். அதெல்லாம் பந்தா காட்டுவார். தேசிக்கா நல்ல நல்ல தொற்று நீக்கி நல்ல சாப்பாட்டுல சேர்த்தா நல்ல சேர்மா. இந்த பரிசாரிமாருக்கு சில காய்கள் இருக்கு, பூசணிக்காய், தேசிக்காய். ஆச்சரியம் தெரியுமா? பூசணிக்காய் உள்ளுக்கு பொழுது அவங்களில் அப்படியே இருக்கு. அதுக்குதான் பூசணிக்காய் கட்டித்தான் போகும். அது ஜெம்மத்துல ஏவியா அப்படியே இருக்கு, காஞ்சி காஞ்சி வருஷம் உண்டா போயிட்டு பூசணிக்காய் அப்படி தண்ணி. நம்முடைய ஆக்கள் போய் என்ன பாருங்கள், கணக்கொண்டு போட்டு பாருங்களேன். அதுக்கு சில ஆசாமிகள் இருப்பாங்க, புதுசாத்திரம் பார்க்காத இருப்பாங்க, பேர் போட்டு பாக்குற. இப்ப புதுசா சுப்ஹானல்லாஹ் எங்க காட்டிட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய வைத்தியர்கள். 93ஆம் ஆண்டுக்கு முன்ன நாங்கெல்லாம் பெரிய பரிசாரிகள், ஜின் வாசலாத்து வைத்தியர்கள். நாங்க அதெல்லாம் விட்டுட்டு பிழை கண்டுட்டு இருக்கிறோம். இப்ப புதுசா ஒன்று வந்து போட்டோவை பார்த்து போட்டு அவர் சொல்றாரு இப்ப பே பிடிச்சிருக்காங்க. எங்கடா கண்டுபிடிச்ச போட்டோவுல புது பாக்குறத? இப்ப தூரம் தானே. அன்னைக்கு ஒருத்தர் வந்து நேற்று கவுன்சிலிங் வந்து சொல்றாங்க, புத்தகத்துல ஒரு மௌலை கிட்ட போட்டோவை அனுப்ப சொன்னார். வாட்ஸ்அப்ல போட்டோவை அனுப்பிட்டோம், பார்த்து போட்டு சொன்னார் 3 ஜின் இருக்காம. சுபஹானல்லாஹ். அந்த பழிய கொண்டு வைக்கிற ஒரு ஆள் இருக்காது, அவர் தான் ஜின்னு. 7 ஆட்டு ஜின்னோட தலையில தூக்கி வைக்கிறது பழம். அவர் நடந்தாலும் புள்ளிச்சாங்க. அப்ப இந்த வேலை பார்த்த அதுதான் நாங்க சொல்றோம், அவருக்கு ஆரோ என்னமோ செஞ்சிட்டாங்க. அந்த துவாவை நம்ம ஓதணும். நோயாளி அல்லாஹ் கிட்டதான் நம்ம கேட்கணும். மருந்து செய்ய சொல்லிருக்கேன், அல்லாஹ் மருந்து செய்வோம். ஹராத்தை கொண்டு மருந்து செய்யக்கூடாது. ஹராத்துல மருந்து இருக்குமா? மதுவுல மருந்து இருக்குமா? அல்கஹால்ல மருந்து இருக்குதா? கிடையாது. என்ன கடவுள் இங்கு அனுப்பினார் என்று சொல்லி கடவுளின் தூதன் என்று சொல்ல வந்தவனுக்கு சில வச்சு கடவுளாக்கிப்பட்டாங்க. இது இந்த இஸ்லாத்துல கிடையாது. நபிமார்களை நாம கடவுளாக்கல. மார்க்கம் சொல்ல வந்த இமாம்களை நாம கையெழுத்து கும்பிடவும் இல்லை, கால உழவும் இல்லை. மறுமையில யானாசி யானாசி என்று எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் ஆத நபிட்டு ஓடுவாங்க. நான் மரத்தன் இருக்கேன், நான் நெருங்கிட்டேன், நான் எப்படி கேட்கிறேன், என்ன விட்டுருங்கன்றவர். முஹம்மது நபிதான் அல்லாஹ்வின் தூதர். அவர் வழிகாட்டுதல்ல தான் நம்ம வாழ்வோம். அவர் சொன்னதுதான் மார்க்கம், அவர் சொன்னதுதான் பின்பற்றுவோம். யாரும் சொன்னது இஸ்லாம் ஆகாது. என்னுடைய இஷ்டத்துக்கு எனக்கு நல்லா படுது, நான் ஒரு கனவு கண்டேன், நம்ம லொஹருக்கு போற ஒரு 3 ரக்கா தொழுவம் என்று முடிவெடுத்தா செய்வீங்களா? நீங்க நாட்டுக்கு போனாலும் இப்படித்தான் பாட்டு சொல்லுவாங்க, அப்படித்தான் சுபர் சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படித்தான் லொஹர் சொல்லுவாங்க. சமியல்லாஹு லிமன் ஹமீதா, சமியல்லாஹு லிமன் ஹமீதா. அவன் சைனா பாஷை பேசினாலும் சரி, ஆங்கிலம் பேசினாலும் சரி, சமியல்லாஹு லிமன் ஹமீதாவை மாத்தல. யாரையாவது பிள்ளைய கொடு, வருத்தத்தை லேசாக்கு நம்ம ஆட்டையும் கேட்க மாட்டோம். அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்போம். அல்லாஹ் அல்லாதவங்க இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சது மலக்குமார்கள். மலக்குமார்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், தாபீன்கள், சஹாபாக்கள், இதெல்லாம் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி. அவங்க பெரியவங்க. ஈமானை, அகீதாவை மீண்டும் ஒரு தரம் தூசி தட்டி துப்புரவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே இன்றைய ஒன்றுகூடல் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒன்றுகூடலிலே மீண்டும் முஸ்லிம் சமுதாயத்தில் இணை வைத்தல் என்கிற ஒரு தலைப்பை நம்ம தந்திருக்கிறாங்க. இந்த இணை வைத்தல் அப்படி என்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக மறுமையை நமக்கு ஒரு பிரயோசனமற்றதாக ஆக்கக்கூடிய ஒன்று. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்குமாக இருந்தால் அது ஒரு இணை வைத்தல் தான். நம்மை படைத்த நோக்கமே அல்லாஹ் தஆலா சூரா தாரியாத்துல சொல்வதை போன்று வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குறதுக்காக வேறு எதுக்கும் படைக்கல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய வணக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இருக்கணும். அல்லாஹ்வுடைய வணக்கத்துல நம்ம தூய்மையை கடைபிடிக்கணும். இணை வைத்தல் அங்க இருக்கக்கூடாது. அப்ப இணை வைத்தல் அல்லாத ஒரு வணக்கமாக நம்முடைய வணக்கம் இருக்கணும். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஓதக்கூடிய ஒரு விஷயம், இய்யாக நஅ்புது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம். இய்யாக நஅ்புது என்றால் உன்னை வணங்குகிறோம் என்பதற்கும் உன்னையே வணங்குகிறோம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப பசு புல்லு தின்னும்னா வைக்கல் திங்காதுங்கிறது இல்லை.
பசு புல்லு தின்னுமெண்டா புல்லும் தின்னும் வைக்கலும் தின்னும் தான். ஆனா பசு புல்ல மட்டும்தான் தின்னுமெண்டா வேற எதுவுமே தின்னாதுன்னு அர்த்தம். அது மாதிரி தான் இந்த அரபுல ஈயாக்க நஅபுதுன்னா ஒன்னத்தான் வணங்குற வேற ஒருத்தனையும் வணங்க மாட்டேன்னு அர்த்தம். ஈயாக்க நஸ்தஈனண்டா உன்னிட்ட மட்டும்தான் உதவி தேடுவேன், வேற எவன்ட்டையும் உதவி தேட மாட்டேன், யாரா இருந்தாலும் சரி. இதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில அல்லாஹ்க்கு கொடுக்கிற ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் நம்ம அதை ஏத்துக்கிறோம். உன்னைத்தான் வணங்குறேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன். வணக்கம் என்பது தொழுகை மட்டுமா? பிரார்த்தனை கூட வணக்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அத்துஆ வல் இபாதா, பிரார்த்தனையை கூட அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்போம், யார்கிட்டையும் துவா கேட்க மாட்டோம். நம்ம யார்கிட்டையாவது பிள்ளைய கூட வருத்தத்தை லேசாக்கு நம்ம ஆட்டையும் கேட்க மாட்டோம், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்போம். அல்லாஹ் அல்லாதவங்க இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சது மலக்குமார்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், தாபீன்கள், சஹாபாக்கள், இதெல்லாம் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி, அவங்க பெரியவங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். மலக்குமார்கள் பேரை கேட்டா நம்ம என்ன சொல்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மலக்குமார்கள் பேரை கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம் பேரை கேட்டா நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்காகத்தான் துவா கேட்கிறோம், அவங்களுக்கு துவா கேட்கிறோம், அவங்களுக்கிட்ட துவா கேட்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே எங்களோட பாவத்தை போக்கிடுங்க, எங்களோட பிள்ளோட வருத்தத்தை லேசாக்கிடுங்க யார்ட்டையாவது கேட்டிருக்கிறோமா? எந்த மலக்கு கிட்டையாவது? மலக்குமார்கள் பேரை கேட்டா அவங்க மீது சாந்தி உண்டாகட்டும். நபிமார்கள் பேரை கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அல்லாஹ்வின் அருள் உண்டாகட்டுமாக. நபிமார்கள் பேர் கேட்டா அவங்களுக்காக துவா. அதுக்கு பிறகு பெரியவங்க யாரு? குர்ஆன்ல சொல்லப்பட்ட நல்லடியார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மேல சாந்தி உண்டாகட்டுமாக, அவர் மேல சாந்தி உண்டாகட்டுமாக. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் பேரை கேட்டா என்ன சொல்றோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வானாக. சஹாபாக்கள் இன்னைக்கு நம்ம ஆக்கள், அவுலியாக்கள், மகான்கள், பெரியாக்கள், நாதாக்கள், குதுபுல் அக்தாபுகள் என்று சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மேலதான் சஹாபாக்கள். சஹாபாக்களை பேரை கேட்டா நாம என்ன சொல்றோம்னா ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹா அவர் மீது அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டாகட்டுமாக, திருப்பொருத்தம் உண்டாகட்டுமாக, அவங்களுக்காகத்தான் துவா செய்யறோம். சஹாபாக்களுக்கு பிறகு தாபீன்கள் பேரை கேட்டா என்ன சொல்றோம்? இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அதுக்கு பிறகு உள்ளவங்க இமாம்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. இப்ப நாம பார்க்கலாமே, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி மலக்குமார்கள் இருந்து நல்லடியார்கள் வரைக்கும் நம்ம கேட்டா அவங்களுக்காகத்தான் துவா செய்யணும். எப்பயாவது போய் அவங்கக்கிட்ட நமக்காக துவா கட்டிக்கிறோமா? எங்களோட பிள்ளைய பொறுங்க, எங்களோட பாவத்தை மன்னிச்சுக்கோங்க, இது ஒன்று போதும். இஸ்லாத்தினுடைய வரலாறுல வாழ்க்கையில நாம நெடுக நடந்து வந்த பாதையில அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் துவா கேட்போம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நம்ம தான் துவா கேட்போம், அவ்வளவுதான். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நம்ம தான் துவா கேட்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும், அவ்வளவுதான். இதான் ஏகத்துவம், இதான் அல்லாஹ் மட்டும் வணங்குறது. நாம சொன்ன களிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஒரு வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லைன்னா அவனை மட்டும்தான் வணங்குறோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம், எவங்காலையும் விட மாட்டோம், எவர்கிட்டையும் போய் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபிதான் அல்லாஹ்வின் தூதர், அவர் வழிகாட்டுதல்ல தான் நம்ம வாழ்வோம், அவர் சொன்னதுதான் மார்க்கம், அவர் சொன்னதுதான் பின்பற்றுவோம். யாரும் சொன்னது இஸ்லாம் ஆகாது. என்னுடைய இஷ்டத்துக்கு எனக்கு நல்லா படுது, நான் ஒரு கனவு கண்டேன், நம்ம லொஹருக்கு பிறகு ஒரு 3 ரக்காத் தொழுவோம் என்று முடிவெடுத்தா செய்வீங்களா? நீங்க ஒரு பெரிய ஒரு அசரத்தை சொல்றார், கனவெல்லாம் கண்டாராம், மதீனாவுல கனவு கண்டாராம், மஸ்ஜித் நபவியில கனவு கண்டாராம். அவருக்கு இந்த லொஹருக்கு பிறகு 3 ரக்காத் தொடர்ந்து தொழுது வந்தா சொர்க்கம் கிடைக்குமா என்று சொல்றாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? இவர் என்ன நபியா? இவராரு இப்படி ஒரு தொழுகையை உருவாக்குறதுக்கு? அது புரியாது. இஸ்லாத்துல லொஹருக்கு பிறகு அசர் தானே இருக்கு, அதுக்கு என்ன இடையில 3 ரக்காத்தை இவர் உருவாக்குறாரு அப்படின்னு நம்ம விரட்டிடுவோமா இல்லையா? அப்ப என்ன நம்ம விளங்குறோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் மார்க்கம், அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டோம். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டானே, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுங்கள், அவர் திட்டத்தை தடுங்கள். அவர் தடுத்ததை விட்டுருங்க, எடுத்துறாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு முன்மாதிரி, அவர் கொண்டு வந்ததான் மார்க்கம், அவர் கொண்டு வந்ததை எடுத்துக்கோங்க. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதுங்கறான் அல்லாஹ். அவர்தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. ஹஸரத்துல அழகிய முன்மாதிரி இல்லையே,
அசரத்திலே அழகிய முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான் மார்க்கம். அவர் சொன்னதை சொல்லும் வரைக்கும் தான் கேட்பான். அவர் சொல்லாத சொன்னா தூக்கி விரட்டி அடிச்சு விட்டுருவோம், நம்ம எடுக்க மாட்டோம். அதான் இஸ்லாம். அதனாலதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இத்தனை ஆண்டு காலமோடியும் சிலை வணக்கம் பெறல, உருவப்படம் பெறல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக ஒரு வணக்கம் உருவாகல். நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படித்தான் பாட்டு சொல்லுவாங்க, அப்படித்தான் சுபர் சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படித்தான் நகர் சொல்லுவாங்க. சமியல்லாஹு லிமன் ஹமிதா, சமியல்லாஹு லிமன் ஹமிதா. அவன் சைனா பாஷை பேசினாலும் சரி, ஆங்கிலம் பேசினாலும் சரி, சமியல்லாஹு லிமன் ஹமிதாவை மாத்தல, அல்லாஹ் அக்பர மாத்தல, சலாம் சொல்றத மாத்தல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை அப்படியே பின்பற்றினதுனாலதான். இப்ப உதாரணமா மாற்று மதங்களை எடுத்து பார்த்தா, அந்த மதங்களை மார்க்கம் சொல்ல வந்தவங்களையே, மதத்தை சொல்ல வந்தவங்களையே கடவுளாக்கின வரலாறுகள் எத்தனையோ ஒன்று. பண்டலூர் என்கிற ஒரு ஊர் இருக்குது இந்தியாவுல. பண்டலூர் வள்ளல் பெருமான் அப்படின்னு ஒருத்தர், அவரை சில வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் பாடிய பாடல்களை எடுத்தால் அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடி என்ற என்னை இங்கனம் அனுப்பினரே பெருமானே அருளாளா என்கிறார். என்ன கவிதையின் அர்த்தம்? அவர் சொன்னது என்ன? அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை. அழகா இருக்கிறாங்க, உள்ளம் கருத்து போயிருக்கிறது, அசிங்கமா இருக்கிறாங்க, பாவம் செய்றாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி, அவங்களை நல்லா திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை விட்டுடு என்றே, சரியான மார்க்கத்தை அவங்களுக்கு போதித்துடு என்றே என்னை இங்கனம் அனுப்பினான் பெருமான். என்ன கடவுள் இங்கு அனுப்பினார் என்று சொல்லி கடவுளின் தூதன் என்று சொல்ல வந்தவனுக்கு சில வச்சு கடவுளாக்கிப்பட்டாங்க. இது இந்த இஸ்லாத்துல கிடையாது. நபிமார்களை நாம கடவுளாக்கல. மார்க்கம் சொல்ல வந்த இமாம்களை நாம கையெழுத்து கும்பிடவும் இல்லை, கால உழவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்துக்கு வெளியில உள்ளவங்களும் இந்த மார்க்கத்துல இருக்கிற ஒரு சிலரும் மார்க்கத்தை மாத்திட்டாங்க. ஒரு சிலர் மார்க்கத்தை மாத்திட்டாங்க. இந்த அத்வைதம் உள்ள வந்துச்சு, ஷியாயிசம் உள்ள வந்துச்சு. வேற குர்ஆன் ஃபாத்திமா கொண்டு வந்த குர்ஆன் குர்ஆன் வச்சுக்கிறோம். அத்வைதம் உள்ள வந்துச்சு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் அலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க தேடிராட்டம் எங்கு நோக்கியும் யாரும் இல்லை, எல்லாம் ஒன்றே என்று சொன்ன அத்வைதம் இன்றைக்கு நம்முடைய கிழக்கு மாகாணத்துல தலைவிரிச்சு ஆடி எல்லாத்திலும் அவனே, எல்லாமாக அவனே, எல்லாமும் அவனே என்ற ஒரு கொள்கை வந்தாச்சு. அதுக்கு பெரிய பெரிய பள்ளி எல்லாம் கட்டிக்கிட்டு மார்க்கத்துக்கு முரணான கொள்கையில இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த இஸ்லாத்தின் பேர்ல இருந்துகிட்டு மாறினாலும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மாறல. அதுக்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது நபிதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அப்ப இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டு இணை வைக்க மாட்டோம். நம்ம மீண்டும் இணை வைத்தல் வரக்கூடாது, வர முடியாது. மீண்டும் நம்ம அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டோம், சிலை வைக்க மாட்டோம். ஆனா வேறு வேறு இணை வைத்தல் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சிலை வைக்கல நம்ம யாருமே, நம்ம வீட்டுல சிலை வைக்கல, வணங்கல. லாத்து யகூது சுவாய் நஸ்ரு வத்து போன்ற சிலைகளை எல்லாம் அந்த மக்கத்து குறைஷியர்கள் வணங்கினார்கள். இவர்கள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபால் செய்வார்கள் என்று வணங்கினார்கள், கடவுளர்கள் என்று சொல்லவில்லை. கடவுளிடம் எங்களை நெருக்கி வைப்பவர்கள். நாங்கள் இவர்களிடம் பிரார்த்தனை செய்வதால் இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள். சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், எங்கள் அல்லாஹ் கிட்ட நெருக்கி வைப்பாங்கன்றதான் வணங்கினாங்க. லாத்தியா புது சுவாய் நசரு வத்து போன்ற சிலைகளை அல்லாஹ்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம ஆக்களும் அவுலியாக்கள், மகான்கள், குதுபுல் அக்தாபுகள், ஷேக் நாயகங்கள், முஹம்மது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹ் எல்லாம் அல்லாஹ்னு நாங்க சொல்லல. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபார் செய்வாங்க என்று சொல்றாங்க. தப்பு. எப்படி சிபார் செய்வாங்க? எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். நாளை மறுமையில யா நாசி யா நாசி என்று எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் ஆத நபிட்டு ஓடுவாங்க. நான் மரத்தன் இருக்கேன், நான் நெருங்கிட்டேன், நான் எப்படி கேட்கிறேன், என்ன விட்டுருங்கன்றவார். இப்ராஹிம் நபிட்டு போவாங்க, நான் பொய் சொல்லாம இருந்தேன், முண்டாட்டி தங்கச்சி என்ற சகோதரி என்ற நான் எப்படி கேட்கிறேன்னு அவரு விளையிடுவார். எல்லாரும் நழுவி 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 போவாங்க. நபிமார்களே எங்களால முடியாதுன்றவாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த மகான்கள், குதுபுல் அக்தாபுகள், ஷேக் நாயகங்கள், தங்கள்மார்கள், முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி உங்களை பிடிச்சி கரை சேர்ப்பாங்களா? அவங்க பாடே என்னன்னு கிடக்குது. ஹதீஸ்ல நபிமார்களே ஏழாண்டுவாங்களாம், இவங்க மகான்கள் காப்பாற்றுவாங்களாங்கிறாங்க. அப்ப செப்பை நாளை மறுமையில எல்லாரும் சமனாகத்தான் நிற்பாங்க. ஒவ்வொருவரும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தரும் தன் சகோதரனை கண்டு ஓடுவான்.
தாய் தகப்பனை கண்டு ஓடுவான், பிள்ளைகளை கணவனை கண்டு ஓடுவாங்க. அன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பராக்காக்கும் ஒரு விடயம் இருக்கும். அவன் பாட்டில இருக்கான், பிள்ளையை பார்க்க மாட்டான், புருஷனை பார்க்கவும் மாட்டான். அப்ப அந்த மகான்கள் எல்லாம் அவங்களும் அந்த நிலைமைதான். அவங்க எங்க இருந்து வந்தவங்க? நமக்கு முன்னால் பிறந்தாங்க, அவ்வளவுதான். சொர்க்கவாதி என்று அங்கிருந்து வகி வந்துச்சா? வகி வந்த சொர்க்கவாதிகளே சஹாபாக்களும் நபிமார்களே ஏலான்றாங்க. இது நம்ம கேள்விப்படாத பேர்களை எல்லாம் மஸ்தான் சாஹிபு, அது மஸ்தான், இந்த மஸ்தான் பேரை வச்சுக்கிட்டு நம்மளுக்காக மறுமையில வாதாடுறவங்க பச்சை பையி. அப்படி ஒன்று கிடையாது. அல்லாவுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், செலவணங்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஷிர்கான விஷயங்கள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் புறையோடி போய் கிடக்கிறது, நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ஜஅல லிகுல்லி தாயின் தவான் ததாவு வலா ததாவு பில் ஹராம். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்தை வைத்து படைத்திருக்கிறான், நீங்கள் மருந்து செய்யுங்கள், ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நோய்க்கும் மருந்து வச்சு படைத்தீங்க, மருந்து செய்யுங்க, ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்கிறாங்க. நோய் என்கிறது மனுஷனுக்கு வெறும், அந்த நோய்க்கு நாம மருந்து செய்வோம், அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை செய்வோம்? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நோய்க்கு ஓதுற துவா, அல்லாஹும்ம ரப்பனா ஸரீபில் பஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிர் ஸகமா. என்ன துவாவின் அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்பனாஸ், மனிதர்களின் இரட்சகனே, அஸ்ஹிபில் பஸ், இந்த பிணியை நீக்கிவிடு, அந்த ஷாஃபி, நீதான் பிணியை நீக்குபவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, உன்னை தவிர வேறு எவனும் பிணியை நீக்க முடியாது, நீ மட்டும்தான் குணமாக்க முடியும். அந்த அசரத்து கையை வச்சாரு, இவர் ஓதினாரு, அவர் தடவி விட்டாரு, எல்லாம் கிடையாது. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, உன்னுடைய நிவாரணம் அன்றி வேறு எந்த நிவாரணமும் கிடையாது, நீ மட்டும்தான் நிவாரணம் கொடுக்க. அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். வஷ்ஃபி, நீ நிவாரணம் தடியா அல்லாஹ். வலா யுகாதிர் ஸகமா, எந்த ஒரு வருத்தத்தினுடைய அடையாளங்களையும் வச்சிடாதே யா அல்லாஹ், குணப்படுத்து. இதுதான் நம்ம துவா, நோயாளிக்கு ஓதுற துவா. அந்த துவாவை தான் நம்ம ஓதணும். நோயாளி அல்லாஹ் கிட்டதான் நம்ம கேட்கணும். மருந்து செய்ய சொல்லிருக்கேன் அல்லாஹ், மருந்து செய்வோம். ஹராத்தை கொண்டு மருந்து செய்யக்கூடாது. ஹராத்துல நஜிசில மருந்து இருக்குமா? ஹராத்துல மருந்து இருக்குமா? மதுவுல மருந்து இருக்குமா? அல்கஹால்ல மருந்து இருக்குதா? கிடையாது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், போதை பொருள் ஹம்ரு அல்கஹால் அதுல மருந்து இருக்குதான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்கினத்துல ஷிஃபா வைக்கலன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல ஷிஃபா கிடையாது, அல்லாஹ் ஹராம் ஆக்கினா அதுல மருந்து கிடையாதுன்றான். அப்ப மூலிகைகள் இருக்கிறது, மரம் செடி கொடிகள், வேறு காய் கனி பழம், இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது. அதை அறிந்தவர்கள் அறிந்தார்கள். அதாவது ஒரு டெப்லெட் வருது, அந்த டெப்லெட் எங்க இருந்து? இந்த பூமியில் முளைத்த ஏதோ ஒரு செடியில, ஒரு விலங்குல, ஒரு பறவையில, ஒரு 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 பல்லாட படைப்புல கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. இந்த வேறு இதுக்கு, அது இந்த இலை அதுக்கு. நமக்கு நம்ம பழைய காலத்துல அந்த மருத்துவம் எல்லாம் செஞ்சோம். எத்தனை மூலிகைகள் நம்ம ஒவ்வொரு ஊருக்குள்ள தெரிஞ்சு தெரியும். இதுலதான் மாடர்னாக, டெப்லெட்டாக, இன்ஜெக்ஷனாக, லிக்யூட்டாக, என்ன டொனிக்காக, அப்படி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க, சிறப்பாக கொண்டு வராங்க. எல்லாம் ஒன்றுதான், வேற வேற வடிவத்தில் இருக்கிறதுனால இது சித்த ஆயுர்வேதம், இது யூனானி மெடிசன், இது என்ன செய்யறாங்க, எம்பிபிஎஸ் சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப மருந்து செய்யுங்கன்னு இஸ்லாமிய மருத்துவம் சொல்றது. இப்ப நம்ம நாட்டுல பிரச்சனை என்னண்டா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, கஷ்டம், மன அழுத்தம், நோய் அப்படி என்று வரும்போது, அந்த நோய்க்கு மருந்து செஞ்சு இன்னும் டாக்டர் மாதிரி ஏலாம் என்றொன்னு நம்முடைய ஆக்கள் போய் என்ன பாருங்கள், கணக்கொண்டு போட்டு பாருங்கள். அதுக்கு சில ஆசாமிகள் இருப்பாங்க, குடி சாத்திரம் பார்க்காத இருப்பாங்க, குடி சாத்திரம் பார்க்கிறார்கள் இருக்கிறாங்க, கணக்கு போட்டு பார்க்கிற, பேர் போட்டு பார்க்கிற. இப்ப புதுசா சுப்ஹானல்லாஹ் எங்க காட்டிட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய வைத்தியர்கள், 93ஆம் ஆண்டுக்கு முன்ன நாங்கெல்லாம் பெரிய பரிசாரிகள், ஜின் வாசலாத்து வைத்தியர்கள். நாங்க அதெல்லாம் விட்டுட்டு பிழை கண்டுட்டு இருக்கிறோம். இப்ப புதுசா ஒன்று வந்து போட்டோவை பார்த்து போட்டு அவர் சொல்றாரு, இவருக்கு பே பிடிச்சிருக்காங்க. எங்கடா கண்டுபிடிச்ச போட்டோவில் புரி பார்க்கிறத? தூரம் தானே. அன்னைக்கு ஒருத்தர் வந்து நேற்று கவுன்சிலிங் வந்து சொல்றாங்க, புத்தளத்துல ஒரு மௌலை கிட்ட
போட்டோ அனுப்ப சொன்னார், வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிட்டோம், பார்த்து போட்டு சொன்னார் 3 ஜின்னு இருக்காம. சுபஹானல்லாஹ். போட்டோவில் ஒரு குறி பார்த்துருக்கார். என்ன ஞானம் என்று தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்டையும் இல்லைங்கிறான். இவருக்கு போட்டோவில் தெரிஞ்சுட்டு 3 ஜின்னு வந்தது. எல்லாத்துக்கும் அந்த அந்த பழிய கொண்டு வைக்கிற ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் ஜின்னு. 7 ஆட்டி ஜின்னோட தலையில தூக்கி வைக்கிறது. செய்யறதை எல்லாம் செஞ்சு விட்டு தூக்கி ஜின்னோட தலையில வைக்கிற. இது நம்ம ஆக்கள் எல்லா பிள்ளையும் செய்வார். என்ற புள்ள அப்படிப்பட்ட புள்ள இல்ல, அவனுக்கு என்னமோ செஞ்சுட்டாங்க. யாருக்கிட்ட கதைக்குது? அவருக்கு என்ன பாக்கிய விரல வச்சா கடிக்க மாட்டாங்க. அவர் செஞ்ச கெட்ட ஹராஜகமான எல்லா வேலையும் செய்வார். இந்த உம்மா வக்காலத்து வாங்குவான், பொண்டாட்டி வக்காலத்து வாங்குவான். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் 5 நேரம் தொழுகிறவர் மனுஷன். மனுஷ பழம். அவர் நடந்தாலும் புள்ளிச்சாங்க. அப்ப இந்த வேலை பார்த்த அதுதான் நாங்க சொல்றோம், அவருக்கு யாரோ என்னமோ செஞ்சுட்டாங்க. எல்லாமே செஞ்சு விட்டு இதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு, செஞ்சுட்டாங்க. இல்லாட்டி இதை பே பார்வை ஜின்னொன்று உள்ள வந்துட்டு நம்ம ஆக்கள் இருக்கிறத. எத்தனை வருஷமா நீங்கள் மருந்து சரியாகுது இல்ல, போய் பாருங்களேன். நன்னா ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாருங்களேன். கணக்கு போட்டு பாக்குற அவர் போனா போன கேஸ பார்த்துட்டு வரா. இது அப்ப கணக்கு போட்டு பார்த்தாக்கல நாங்க கணக்கு போட்டு பார்ப்பாராம். பார்த்து போட்டு செல்லுவார். ஒரு ஆள் செஞ்சிருக்கு, ஒரு சந்தியில பயந்திருக்கையில் ஒரு தண்ணிக்கரையோரம் பொறிச்ச வச்சு துண்டிருக்கல. ஆறு திங்கள் இருக்குள்ள சொல்லுங்க. அப்ப இருக்கிற முழு ரெஸ்டாரண்டும் குளக்கரையிலையும் கடற்கரையிலையும் தான் வச்சுட்டான். சோட்டைக்கு அங்க போய் பாபிக்கு திங்காத ஆளே கிடையாது. அங்க போய் கோழி பொரியல் திங்காத ஆள் இருக்காதுக்குள்ள. அவன் சொன்னோன்னா அந்த நினைப்பொண்டு வரும், ஆஹா சொன்னது சரிதான். அவன் மொட்டையா சொல்றான், நாம தான் எடுக்கணும். அவன் மொத்தமா சொல்லுவான். அப்படி அதான் இது செட்டியான ஜின்னொண்டு பிள்ளையில உளுந்துட்டு பார்வை கொண்டுட்டு பிள்ளையில பார்வை கொண்டுட்டான். அந்த போட்டோ காட்டி மாப்பிள்ளை வரும், பார்வை கொள்ளல் ஒரு மாப்பிள்ளையும் ஜின் தான் பார்வை கொண்டு பார்த்து இப்படி குறிகாரம் காட்டுறாருன்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹிதன் வஅர்ராஃபன் வஸத்தக பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு குறிகாரன் சாத்திரக்காரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கின குர்ஆனை நிராகரித்து விட்டார்கள் என்கிறார். குர்ஆனை நிராகரிச்சுச்சமா குறிகாரன் சாத்திரக்காரன்ட்ட போனா. அப்ப குறிகாரனே என்ன செய்யறான்னு பாருங்க, போனவனே குர்ஆனை நிராகரிச்சவன். அப்ப குறி சொன்னவர நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கும். இதுக்கு அவர் அசரத்தாவும் இருப்பார். இந்த குறி பார்க்கிறவர் பள்ளியில நிர்வாகத்திலே இருப்பார், தொப்பியும் போட்டுக்குவார், அஜிக்கும் போயிடுவார், குறியும் பார்ப்பார், சாலிவையும் போட்டுக்குவார். அதெல்லாம் பந்தா காட்டுவார். தாடியும் வெற்றிய தொப்பியும் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தாலும் நம்மளோட ஆக்கள் இனி பச்சை கலருக்கு மயங்குற நம்மடாக்கள். பச்சை சாலிவ, பச்சை தொப்பி, பச்சை சீல துண்டு, ஒரு தேசிக்காய பச்சை சீலையில சுத்தி போட்டு போட்டா அவ்வளவுதான். இடுப்பு கலந்து நமக்கு என்று அல்லாவே எடுத்து சம்பச்சமைங்களா அந்த தேசிக்காவை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாம சும்மா பயந்து சாகுறோம். தேசிக்கா ஒன்று கடந்து சாகுற அதுல எழுதி அரபால இந்த புளிஞ்சு போட்டோட நல்ல இல்ல என்ன பிரச்சனை போகணும். தேசிக்கா நல்ல நல்ல தொற்று நீக்கி நல்ல சாப்பாட்டுல சேர்த்தா நல்ல சேர்மா. இந்த பரிசாரிமா இருக்கு சில காய்கள் இருக்கு, பூசணிக்காயும் தேசிக்காய் ஊட்ட காவல் கட்டி தொங்க விடுற பூசணிக்காய், மூளையில பூசணிக்காய் கட்டி தொங்க விடுவாங்க. அது என்னன்னா வீட்டுக்கு யாராவது சூனியம் செஞ்சா பூசணிக்காய் உங்களுக்கு காட்டி தரும். என்ன செய்யும்? அப்படியே பொத்து வடிஞ்சி அடிஞ்சிட்டா வீட்டுல சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? பூசணிக்காய் உள்ளுக்கு போடுறது அவங்க வெளியில அப்படியே இருக்கு. அதுக்குதான் பூசணிக்காய் கட்டி தொங்கும். அது ஜெம்மத்துல ஏறியாது அப்படியே காஞ்சி காஞ்சி வருஷம் உண்டா போயிட்டு பூசணிக்காய் அப்படி தண்ணி இன்னும் புதறத்து நாம நினைக்கிறோம். இப்ப அவனுக்கு காசி தேவைப்பட்டுட்டா அவன் பூசணிக்காய் கட்டின வீட்டுல இரவையில வந்து சிரஞ்சியில லாமனை அடிச்சோடு பேசிடுவாங்க. அடுத்த அன்றைக்கு பொத்து வடியும்
திரும்ப நீங்க ஒரு வேலை ஐயோ பூசணிக்கா பொத்துட்டா விஷயம் நடந்துட்ட மாதிரி 20,000 கதை முடிச்சு. அவன் தான் எல்லாமே. பூசணிக்கா கட்டுறவன் அவன் தான், லாமன் அடிக்கிறதும் அவன் தான். அப்ப இந்த வைத்தியம் பார்க்கிறார்கள்கிட்ட போற நோயில பல வகைகள் இருக்குது. டாக்டர்மார் மருந்து தந்து 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 ஏல ஒரு வருத்தமும் இல்லம்மா. டாக்டர்மாருக்கு நீ உங்களுக்கு விளக்கம் சொல்ல ஏலாம். அவங்க சொல்லுவாங்க உங்களோட மத ரீதியாக என்னாலும் செய்யறா செய்யுங்க ஓதி பாருங்கன்றுவாங்க. அது அவங்க தப்புறது. டாக்டர்மார் கேட்டுக்கு இருப்பீங்க. டாக்டர்மாருக்கு தெரியும் இது என்ன வருத்தம் என்று. அதை சொல்றது பெனிக் அட்டாக் என்று சொல்றது. பெனிக் அட்டாக். பெனிக் அட்டாக் என்றா வருத்தம் அவ சொல்லுவா, ஆனா உடம்புல ஒன்றும் இருக்காது. அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். மனசுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை, கணவனால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால பெனிக் அட்டாக் ஆகும். தலைக்கடுப்பு வரும், தலையிடி வரும், ஷோல்டர்ல பெயின் வரும், கழுத்து கடுக்கும், அடிவகுத்துக்கு பத்து, மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும், கால் மூட்டு ஜாயிண்ட் எல்லாம் குத்தும், தெறிக்கும், முடி கொட்டும், கோபம் கூட வரும். இம்பட்டும் இருந்தா பெனிக் அட்டாக். நிறைய பெண்களுக்கு இதான் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் நெஞ்சுக்க பரவுற, மூச்செடுக்க கஷ்டமா இருக்கிற, அடிவகுத்துக்க பத்துற, தலைக்க இடிக்கிற, கோபம் பாற, வெளிச்சம் பிடிக்கிறல்ல, சத்தம் பிடிக்கிறல்ல, பிள்ளைகள் சத்தம் போட்டாலும் தூக்குறதால அடிக்கணும் போல இருக்கும், இருட்டுக்குள்ள குந்திக்கிரிக்கணும் போல இருக்கும், கட்டும் பழுக்கமா இருக்கும். ஏண்டா அவட பிரச்சனை கணக்கு எதிக்கு மாப்பிள்ளையை செக் பண்ணி பார்க்கணும். புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிரச்சனை அங்க இருந்து மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் வச்சு அடக்கி 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 ஒரு இடத்துல வெட்டிக்கும். அதான் பெனிக் அட்டாக். இன்னொன்று இருக்கு கன்வர்ஷன் டிஸார்டர். கன்வர்ஷன் டிஸார்டர் என்றா பேய் பிடிக்கிறது. மத நம்பிக்கைகள், நம்ம பார்த்த படங்கள், நாடகங்கள், ஊருக்குள்ள நடந்தது, கேள்விப்பட்டது, பேயாடினது, ஜின்னொழஞ்சது, இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆள் மனசுல பதிந்திருந்தது. அன்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளது பேச தொடங்குறதுதான் கன்வர்ஷன் டிஸார்டர். அவங்களுக்கு ஜின் இறங்குற பத்திரகாளி வாரம், நாகாளி வாரம், ஜின் ஒன்று வாரம், ஒரு நல்ல ஜின் வருது, கெட்ட ஜின் வருது, ஓடுற பாயிட, அள்ளி முள்ளோட திங்கிற, மதிலால பாயிட, அப்படியே 10 பேர் அடிக்கிற, ஓடுற, நம்மள ஆக்கள் சொல்ற ஜின் பிடிக்கிறன்ற ஒரு ஜின்னும் பிடிக்கிற. ஜின்னுக்கு வேலை இல்லையா அவங்களுக்குள்ள போடுறதுக்கு? எம்பட்டடம் இருக்காது. எவ்வளவு காடு பனைமரம் இல்லாம இருக்கு, அங்க போய் இருக்காது. இவட உடம்புக்குள்ள போடுறதுக்கு. மனுஷன் உடம்புக்கு ஜின் கூடுமா? முதல்ல அதை கேளுங்களேன். எந்த உடம்புக்குள்ள ஜின் பூந்து எந்த நாவுல பேசலாம் என்றா என்ன? அல்லாஹ் படைச்சது சரியா படைக்கலையே. நம்மள எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் அல்லாஹ். எந்த உடம்புக்குள்ள ஜின் வந்து எந்த உடம்பால அதுக்கு நடக்கலாம்டா? நான் போய் ஒரு பாவத்தை செஞ்சு ஒரு பொம்பளை கிட்ட போய் இருந்து ஒரு வீட்டுல களவை எடுத்து போட்டு வந்தா மனுஷன் என்ன கள்ள நம்பான். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் செய்வான்? அநியாயக்காரன் அல்லாஹ் இல்லையே. இன்னல்லாஹ் லைஸ பில்லாஹி லில் இபாத். அல்லாஹ் ஒரு நாளும் அடியார்களுக்கு அநீதி செய்யல. சிசிடி கேமராவில நான் தானே போய் களவெடுப்பேன். நான் சொல்லுவேன் சத்தியமா நான் போகல. அப்ப நீங்க சொல்லுவேல அப்ப உங்களுக்குள்ள ஜின்னு வந்து போயிட்டு கேட்குமா? இப்படி சென்னா எல்லாரும் தட்டிடுவான். செய்த தேவையில்ல செஞ்சு விட்டு நான் இல்லப்பா ஜின்னு நன்றுவாங்க. முழு பொம்பளை எலும்புள்ள உண்டாக்குவாங்க. நான் இல்ல ஜின்னு. யாருக்கு இந்த கணக்கு விடுறது? செய்த தேவையில்ல ஜின் ஜின் பூந்துட்டான் உடம்புக்குள்ள. ஜின்னு சேட்டை செய்யும், வெளியில இருந்து நமக்கு ஏதாவது தொந்தரவு செய்யும். இந்த கைத ஷைத்தான் கான தஈஃபா. ஷைத்தானின் தந்திரம் பலவீனமானது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான் அது பலவீனமானது. அது எப்படி உங்க உடம்புக்குள்ள வரும், உங்க நாவுல பேசும்? ஒரு ஆளுக்கு வருது, நீங்க பார்த்திருப்பீங்க. நான்கு கண்ணால கண்ட ஒரு பிள்ளைக்குள்ள ஜின் கூறல. ஜின் கூறல. இதைத்தான் சொல்றது கன்வர்ஷன் டிஸார்டர். மனநோய், மனரீதியான பாதிப்பு, ஸ்ட்ரெஸ் இருக்காவை. எனக்கிட்ட எத்தனை ஜின் கேஸ கொண்டு வந்திருக்காங்க. நீங்க 1-2 பேரும் தங்கி படுவீங்க. எனக்கு விடிஞ்சா பொழுது வந்து அந்த ஜின் தான் பாரு எனக்கிட்ட வேலை. 80 ஜின்ன கொண்டு வந்திருப்பாங்க. 10 பேர் சேர்ந்து கட்டி கொண்டு வருவாங்க. அவுட்டு சோறு அடிக்கும், அடிக்கட்டும் மாட்டாங்க. உடன் எத்தனை ஜின்ன விரட்டி இருக்கேன் நான். ஜின் இல்ல, எல்லாம் சும்மா மனநோய், ஸ்ட்ரெஸ். விஷயத்தை பிடிப்பேன் எங்கேயே வரைக்கும் பிரச்சனை. விஷயத்தை பிடிச்சா எங்கேயே வரைக்கும் பிரச்சனை. அப்ப இதுக்கு இந்த குறியாரன் சாதகக்காரன் என்ன செய்யறான்? நம்மள எண்ணெய் வைப்புக்கு ஆளாகிறான், தாயத்து போறான். ஜின்ன விரட்டணும், மந்திரிக்கணும், ஓ ஊ வா ஊ என்று ஓடுறான். எவ்வளவு மந்திர நாங்க பாடமாக்கிருக்கோம். எவ்வளவு பிரமாண பிரியாய நமக்கு, வேதன பிரியாய நமக்கு, சருத்திருத்திராய நமக்கு, எம்பட்டு பாடம் நமக்கு. பிரமாண பிரியாய நமக்கு, வேதன பிரியாய நமக்கு.
எவ்வளவு பேருகளை எத்தனை துவாக்கள், எத்தனை மந்திரங்களை பாடமாங்க, எத்தனை இசுமாசம். அந்த பாகிஸ்தான் மௌலானா வந்திருந்தார் 93ஆம் ஆண்டு. அந்த பாகிஸ்தான் மௌலானா 93ஆம் ஆண்டு வந்து அட்டுமுக்கம்ம கொழும்புல நிக்கிற நேரம் நான் தலப்பாக்காட்டோட 18 வயசு. தலப்பாக்காட்டோட அவருக்கு சிசி என்ன 113 இசுமும் மனப்பாடம் பண்ணி எழுதுவேன். எந்த வைத்தியர் எழுதுவானா? இன்னைக்கு பரம்பரை வைத்தியம் கூட புத்தகத்தை பார்த்து தான் எழுதுவான். 113 இசும் கரகரகரங்கள் மனப்பாடம். அவ்வளவு பெரிய வைத்தியரா இருந்த அந்த காலத்துல. எனக்கு 19 வயசா இருக்கும் போது எனக்கு இந்த லைன்ல ஆட்கள் வெறும் போலீஸ் காவல், எனக்கு மருந்து இருக்க வராக்கள். அந்த நேரம் போலீஸ் காவல், கவர்மெண்ட் அந்த ஊரு டிஎஸ் ஆபீஸால போலீஸுக்கு போட்டு போலீஸ் எனக்கு காவல் நிற்கும். எனக்கு காடு பெரிய தலப்பா கட்டு. என்ன கூட்டிக்கு போனா வெள்ள விரிச்சு தான் இறக்குவாங்க. கார்ல இருந்து இறங்கும் வரைக்கும் வெள்ள விரிச்சு, கதிரைக்கு வெள்ள விரிச்சு, கதிரையில போய் இருந்தா தலப்பா கலட்டி வைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூல் வைப்பாங்க. அவ்வளவு பெரிய மந்திரியாக, ஒரு பெரிய ஒரு மகானாக, மௌலானான்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தேன்னா எத்தனை இசும பாடமாக்கிருக்கேன், எவ்வளவு இசும இருக்கேன், எவ்வளவு வைத்தியம் பார்த்திருக்கிறேன். யாருக்கிட்ட பச்சை பொய் நானே சொல்றேன், எல்லாம் விட்டு வந்துட்டேன். நான் அது ஒரு கலை. ஒரு ஆளை பார்த்து போட்டு வைத்து மருந்து சொல்லுவேன், என்ன பிரச்சனை, எனக்கு வருத்தத்தை நோயை சொல்ல தேவையில்லை. வந்து நிற்கும் போது பார்த்து சொல்லுவேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஜின்னா அங்க. இப்ப கொஞ்சம் வாழை ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க ஜின்னு வைத்தியம் பாக்குறாங்களா, குறி சாத்திரம் பார்க்காங்களா, எல்லாம் மனநோய். மனசுல உள்ள பிரச்சனை, அந்த மனசுல உள்ள பிரச்சனைக்கு தாயத்தை போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யாரு தாயத்தை தகடுகளை அட்டி தொங்க விட்டாங்களோ அவங்க அல்லாஹ்வுமே வச்சுட்டாங்க. கழுத்துல, கால்ல, கையில, இடுப்புல துவா. பிறந்த பிள்ளைக்கு துவா போட்டு வச்சு, பிறந்த பிள்ளை கத்துதான், கத்தாம மர என்ன சிரிக்குமா? பிள்ளை கத்துதானே. அல்லாஹ் தஆலா ஒரு அடையாளமா கதைக்கிற இல்லையே. பிறந்த உடனே பிள்ளை பேசுமா? ஈசா நபி பேசினார், நம்முடைய பிள்ளை பேசுமா? பிள்ளைகள் நோயை வெளிப்படுத்துவதுதான் அதன் எக்ஷன்கள். அழுக, முழுகல், பிறல்றது, கண்ணை பொத்தி கத்துறது, கைய பொத்தி கத்துறது, தலையை திருப்பிக்கிட்டு கத்துறது, கண்ணை திறந்துகிட்டு கத்துறது, ஒவ்வொன்றும் அடையாளங்கள். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் பிள்ளை அலுவலகத்தை பார்த்துப்பட்டு சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு மவுத்து வலி, இந்த பிள்ளைக்கு படுத்த பிரச்சனை இருக்கம்பா. அடையாளம். நம்ம ஆட்கள் பழமொழி சொல்லுவாங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும். அப்ப ஒரு பிள்ளை அழுதுன்னா நூல் கட்டுறான். அழுவுதுண்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தேடு. உனக்கு கண்டுபிடிக்க முடியலாட்டி கண்டுபிடிக்கிறவன் கொண்டே காட்டு பிள்ளைய. நாம என்ன குறியாரன் கொண்டு போய் காட்டுறாங்க. விஷயம் ஒன்று தாரன் கரைச்சி பிடிங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்த மௌத்தா போயிட்டான். சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா அவர் இசும் ஒன்று பிஞ்சான்ல எழுதி கொடுப்பார். அரிசி மையால பிள்ளைகளுக்கு அப்படி எழுதி போட்டு கரைச்சி கொடுப்பார். வயசு எத்தனை மாசம் என்று கேட்பார். ஒரு மாசத்து பிள்ளைக்கு ஒரு சின்ன இசும் தான் எழுதி கொடுப்பார். ஒரு வருஷத்து பிள்ளைக்கு பிஞ்சான்ல ஒரு 2 வரி எழுதி கொடுப்பார். இசும் கொடுத்தா பிள்ளை படுத்துது. புறவுதான் பார்த்தா கேசி விளங்கிட்டு அரிசியை வறுத்து அது தீஞ்சிக்கு வரக்குள்ள தண்ணியை விட்டு கடைஞ்சா தானே இசிம். அதுக்குள்ள கஞ்சாவையும் போட்டு வறுக்கிறான். புள்ள போதையில படுக்குது. நாம காசை கொடுத்து விட்டு வர கஞ்சாவும் போட்டு அரிசிக்குள்ள சேர்த்து வறுத்து இசுமலை கொடுத்து கிண்டிக்கான். கொஞ்ச நாளா இப்படி பார்த்தான். கண்டுட்டாள் ஒரு கஞ்சா போட்டு வறுத்த கொள்ள. என்ன எப்படிதான் இசுமலின்னா புள்ள படுக்கும்? நம்ம ஆக்கள் தகட்டுல எழுதி கூட்டுல போட்டா காவலாம், கழுத்துல போட்டா நோய் வராதாம். என்ன குர்ஆனுக்குள்ளாலாம் எழுதுறாங்களாம். நம்ம டாக்டர் சொல்ற, அவர் அரபுல அப்படியே விரிப்ப, அரபு தமிழ் புத்தகம் அது வெட்டி பாக்குறேன். குர்ஆனுக்குள்ளால பாக்குறேன். என்னடா குர்ஆனுக்குள்ளால பாக்குறேன்? குர்ஆனுக்குள்ளால குறி பாக்குறான். குர்ஆனுக்குள்ளால குறி பாக்க இஸ்லாம் சொன்னதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான குலுகுஹு குர்ஆனா. நபி அவர்களுடைய பண்பாடு குர்ஆனாக இருந்தது. குர்ஆனை அவருடைய பிஹேவியராக கொண்டு வந்தார் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்முடைய குர்ஆனை கரைச்சு குடிச்சிட்டான். வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த குர்ஆனை பாலியல் வழிகாட்டி ஆக்கி போட்டான். எழுதி தலைமாட்டத்துல வச்சா இல்லற சுகம் நடிக்குமா? என்ன நீங்க சொல்றீங்க? எப்படி எல்லாம் மாற்றி போட்டாங்க.
நான் கேட்கிறேன், குர்ஆன்ல சில வசனங்களை அரைக்கூட்டுல போட்டு கழுத்துல தொங்க விட்டா நோய் வராது அப்படின்னா, மொத்த குர்ஆன உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆபீஸ்மாருக்கு காய்ச்சல் வரக்கூடாது. யோசிச்சு பார்த்தோமா? 4 வரிய எழுதி கூட்டுக்குள்ள போட்டு கழுத்துல வெளியால தொங்க விட்டா நோய் நீங்குமெண்டா, உள்ளுக்கும் 30 குர்ஆனை படம் மனப்பாடமாக்கின ஆபீஸ்மாருக்கு ஒரு தலையீடியும் பெறப்படா, காய்ச்சலும் பெறப்படா. வருது இல்ல? அப்ப குர்ஆன் எதுக்கு வந்த? கரைச்சி குடிக்க வந்தா, ஓதி பின்பற்ற வந்தா? இவன் துவா கட்டுவான், பேவரட்டுறான், அது ஜின் பெறட்டுறான். ஜின்ன விரட்ட பேய ஷைத்தான் தந்து நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறைகளுக்கு நாம அகீதாவுல சரியா இருக்கணும், இணை வைக்காம இருக்கணும், பித்அத் செய்யாம இருக்கணும், காலை மாலை திக்ர்கள் ஓதணும், வீட்டுல குர்ஆன் ஓதுங்க, 3 நாள் ஷைத்தான் நுழைய மாட்டான். சூரத்துல் பக்கரா ஓதினா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலகன் ஓதுங்க, உங்களுக்கு ஷைத்தான் நுழையாது, ஜின்னு வராது, ஜின்களுடைய அட்டகாசங்கள் இருக்காது, சூனியம் பலிக்காது. அப்ப இஸ்லாம் சொல்லி தந்தத்தை செய்கிறோமா? நம்ம காலையில மாலையில அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலகன் ஓது, உனக்கு எந்த சூனியமும் பலிக்காது. லம் யதுர்ருஹு ஷையுன் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்கிற ஹதீஸ். அவருக்கு எந்த கருவியும் வராது. ஜின்களால, சூனியத்தால, கண்திருஷ்டியால, பொறாம பார்வையால, விஷ ஜந்துக்களால வராது பாதுகாப்பு. எந்த ஆபத்தும் இல்லை. ஓடு துவா புத்தகத்துல இருக்கு, மஸ்னூன் துவாவில் இருக்கு, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். எவ்வளவு பெரிய துவா அது, சின்ன துவா, ஓதிட்டு போ. இதை விட்டு போட்டு அவர் வந்து நூல் கட்டணுமா? அதுக்கு அம்புட்டு காசு இருப்பான் தெரியுமா? 42,635 ரூபாய். இப்படித்தான் கணக்கு போட்டான்னு தெரியா. அங்க இருந்து ஓதணுமா, உருப்படணுமா, அதெல்லாம் செய்யணுமா, காட்டுவாங்க. அப்ப இந்த இணை வெட்டலுக்கு, இந்த குறி சாத்திரம் பாக்குறதுக்கு தூது கொண்டு வர கொஞ்சம் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அவங்களோட புரோக்கர் மாதிரி போற இடத்துல எல்லாம் இதுக்கு அங்க போங்க, அங்க போங்க, நல்ல கடை திறந்த வியாபாரம் இல்லடி, வாங்க போத்தல் ஒன்று கட்டினா கடையில வியாபாரம் நடக்கும். நான் ஒரு வெளியூர்ல ஒரு பயானுக்கு போய் ஒரு தேத்தனி கடையில ஹோட்டல்ல டீ குடிச்சிட்டு இருக்கேன். கெசியர்ல ஒருத்தன் வந்து விறுவிறுத்து நெத்தியை தொலைச்சி கெசியர்ல வந்துக்கிட்டு கெசியர்ல பேசுவான். நான் கேட்டுக்கீங்க, என்ன பேசுறான் தெரியுமா? பேக்குக்குள்ள இருந்து இசிம் எடுத்து பிரேம் பண்ணி மாட்டி வச்சேன்டா பயங்கரமா ஓஹோண்டி வியாபாரம் நடக்கும், பறக்கத்தான இசிம். அவர் கேட்கார், எவ்வளவு இசிம்? அந்த நேரம் 150 ரூபான்னு சொல்லுவான். நான் சொல்றது இப்போ 10 வருஷத்துக்கு முந்தின கதை. 150 ரூபா பிரேம் பண்ணி வச்சே இல்லைண்டா பறக்கத்தாய் வியாபாரம் நடக்கும், கொட்ட போஸ்ட் கொட்டும், கல்லா நரம்பும், நல்லது. இது பெரிய பெரிய மகான்கள் தந்த இசிம் என்று சொல்றார். நான் கேட்டுக்கின்ற நீ ஏண்டா, நமக்கு தான் இதெல்லாம் தெரியும். எழும்பிக்கிட்டு கேசியருக்கு தக்கட்டு வந்த அவர் வேண்ட தொடங்குறார். பஸ் இவர்கிட்ட கேட்டேன், என்ன இசிம் என்று கேட்டேன். அவர் இப்படி என்ன பார்த்தார், தாடி மாலுமா, இது மறக்கத்துக்கு கொடுக்குறது. நீங்க இங்க இருந்து வரீங்களா? அவரை ஊரை சொன்னாங்க. இத்தனை கிலோமீட்டர் அவமே பஸ்ல ஏறி இறங்கி வர கஷ்டம் என்ன, ஓமன கஷ்டம். அப்ப இதை கொழுவினா பறக்கத்தா வியாபாரம் நடக்கும் என்ன? அப்ப அதை விற்கிற உங்களுக்கு பறக்கத்து இல்லையே, பஸ் வழியா ஏறி தெரியுது. இதை 250 ரூபா 150 ரூபாய்க்கு இவனுக்கு விற்கிறது. அப்ப நீ ஒரு பொட்டி கடை ஒன்று எடுத்து இதுல ஒரு 10 ஈசிமா அப்படியே கொல்லி வச்சு மட்டும் வியாபாரம் பண்ணேன். பெரிய முதலாளியா போயிட்டு வாயந்தன் பேக்க தூக்கி நான் என்ன இப்படி விட்டு பார்த்தான் நிலைமை பொழைக்க போது, அறிவுல போது ஓடிட்டேன். கடக்காரன் அதுக்கு பிறகுதான் ஓமிலு அசரத்தன ஓமில்ல இதை கேட்டுக்கிட்டீங்க நீங்க. அவனே சோத்துக்கு வழி இல்லாம வாவான், உங்களுக்கு பறக்கத்தான், அதை நீ கட்டட்டா. இப்ப கொஞ்சம் பேர் ஜின் வாசலாத்தான், ஜின்ன வச்சு அப்படியே உடம்புக்குள்ள இருக்கிற கட்டியில இருக்கிற கல் இருக்காங்களாம், மூளையில இருக்கிற ரத்த கட்டி இருக்காங்களாம், வளவுக்கு இருக்கிற சூனியத்தை இருக்காங்களாம், ஜின்ன வச்சு இங்க வேடா இந்த வளவு வழியை தோண்டி ஈசிம்போத்தல்கள் எடுக்கிறத விட்டு போட்டு ஜெம் விளைகிற நாடு நம்முடைய நாடு, மாணிக்க கல் விளைகிற நாடு. உண்ட ஜில்ல விட்டு ஒரு கல்லடா, ஒரு 400 கோடிக்கு ஒரு சின்ன கல் ஒன்று இடண்டா, உனக்கு என்னடா பிரச்சனை? அதுகள் செய்ய மாட்டாங்க. இந்த சின்ன கல்லு ஒரு 1 லட்சம் ரூபாய் கல்லாலும் எடுப்பானா? ஜின்ன வச்சு எடுக்க மாட்டான். ஏங்க அவன்கிட்ட ஜின்னு இல்லை, ஜின்ன விஷயம் பண்ணி வச்சுக்கலாமா? சுலைமான் நபிக்கு பிறகு ஆரையும் ஜின்ன வச்சு அனுமதி இருக்குதா? இல்லையே. இவர்கிட்ட ஜின் இருக்கிறான். நான் சவால் பண்ற இலங்கையில எந்த நாட்டுல என்ன ஜின் வசியம் பண்ணி வச்சுக்கிறாள் வா, நான் கேட்கிற வெளியே பதில் செட்டு என் பொக்கட்டுக்கு எவ்வளவு இருக்கேன்னு சொல்லி வரோண்டு அவன் ஜின்ன விட்டு செய்யல. ஜின்ன வச்சு இசிம் எடுக்கத்தான் தெரியுது உனக்கு. ஜின்ன வச்சு மீனாலும் பிடிக்கலாமே. சுலைமான் நபி ஜின்ன வச்சு கடலில் மூழ்கி முத்து எடுத்தார்கள். நீ ஜின்ன வச்சு கடலை நெத்தல் மீனாலும் பிடிக்கா பாப்பா.
முத்தெடுக்க தேவையில்லை, நெத்தலி குடி, நல்ல வேலை போகும் முடியண்டா நெத்தலி ஏலா. அப்ப புறாடு பண்றான், ஏமாத்துறான். அப்ப இந்த குறி சாத்திரம் என்ற பேர்ல என்ன செய்யறான்? ஏமாத்துறான். மந்திரம் என்ற பேர்ல என்ன செய்யறான்? ஏமாத்துறான். தாயத்து போற பேர்ல என்ன செய்யறான்? ஏமாத்துறான்.